மகா பெரியவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை இந்த உலகையே நிர்வாகம் செய்கிறார். எப்படி அவள் ஆட்சி செய்கிறாள் பாருங்கள் என்று அதை சொல்ல சொல்ல எப்படித்தான் ஆட்சி என்பது இருக்க வேண்டும் என்று நமக்கு புரிகிறது இல்லையா? ஆக வெளிப்படையாக காட்சிக்கு எளியவராக அவர் இருக்க வேண்டும் சொன்னாங்க. அடுத்தது இன்னும் அழகாக 2 நாமங்கள். ஓம் பிராணேஸ்வர்யை நமஹ, ஓம் பிராணதாத்ரியை நமஹ. அதாவது பிராணேஸ்வரி, பிராணம் ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல. அப்ப பிராணன் என்று சொல்லக்கூடிய பிராணசக்திக்கு ஈஸ்வரியாக இருந்து நிர்வாகம் செய்பவளாக அவள் இருக்கிறார். அதாவது பிராணனின் ரூபமாகவே அவள் இருக்கிறாள், பிராணனை தருபவளாக அவள் இருக்கிறாள். இப்ப பிராணசக்தியை ஜீவனுக்கு கொடுத்து அதை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொல்பவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு. அடுத்தது இன்னொன்னு சொல்லும் பொழுது அனக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்படிங்கிறது சிறப்புள்ள, உலகத்தினுடைய சிறப்பான. அடுத்தது அனக அப்படின்னா இயக்கம். அப்ப இந்த உலகத்தினுடைய சிறப்பான இயக்கத்திற்கு ஈஸ்வரியாக இருப்பவள், தான் முன்னே நின்று தன் இஷ்டப்படி நடத்துபவளாக அவள் இருக்கிறாள் இந்த ஜீவன்களை. அதே போல அனக அப்படின்னு சொல்வதற்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிறந்த சொல் வடிவமான வேதமாக அவள் இருக்கிறாள். அந்த வேதத்துக்கே தலைவியாக அவள் இருப்பதால் ஈஸ்வரியாக வேதமாதா என்று சொல்கிறார்கள். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த நாமம் அவளுக்கு அத்தனை விதத்திலும் பொருந்தும். இந்த வேதம் என்று பார்த்தால் அது முதலில் சொன்னார்களே ஆக்ஞை என்று, அப்ப அதற்கெல்லாம் ஈஸ்வரியாக. பிராணன் என்று பார்த்தால் அத்தனை ஜீவன்களுக்கும் பிராணனை கொடுத்து போஷித்து அவர்களை பார்த்துக் கொள்கிறாளே, அதற்கு ஈஸ்வரி என்று சொல்லலாம். அடுத்ததாக பிராண தாத்ரி, பிராண சக்தியை கொடுப்பவள்னு பார்த்தோம். அப்ப தாத்ரி அப்படின்னு சொல்றது கொடுப்பவள். இப்போ இதில் பார்க்கும் பொழுது ஒரே வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வராது, ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வராது. அப்போ இந்த உலகத்துக்கே பிராணனை கொடுத்து உயிர் கொடுத்து அதன் மூலம் மகிழ்விப்பவள் அப்படின்னு பொருள் இங்கே கிடைக்குது. ஆக இங்கே நமக்கு இந்த ஜீவன், அதாவது இந்த ஆத்மாதான் அந்த பிரம்மம். ஆக அந்த பிரம்மமாகவே அவள் அனைத்து வடிவங்களிலும் இருக்கிறார். அதை என்ன மறைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம், மாயை மறைத்திருக்கிறது. எப்படி 5 கோஷங்களாக வைத்து அந்த 5 கோஷத்திற்குள் ஆன்மாவை ஒளித்து வைத்தாள் அப்படின்னு பார்த்தோம். ஆக இத்தனை விதமாக நமக்கு சொன்னாலும், இப்படி இருக்கிறது என்று தெரிந்தாலும் அதை தெரிந்து கொள்ள இன்னும் ஒரு வாய்ப்பாக பல சந்தர்ப்பங்களை கொடுத்து அதுவும் முடியவில்லை என்றால் பல பிறவிகளையும் அவள் கொடுக்கிறாள் இல்லையா? அப்படி மீண்டும் மீண்டும் நமக்கு இந்த வாய்ப்புகளை அவள் கொடுக்கிறார். அப்படியும் இந்த பிராண சக்தியை கொடுப்பவளாக அவள் இருக்கிறார். இதற்கு முன்னாடி பிராண ஈஸ்வரன் சொன்னாங்க. பிராணன் சொல்லக்கூடிய அந்த பிராண சக்திக்கு ஈஸ்வரியாக இருந்தால் எப்பொழுது பிராண சக்தியை கொடுப்பவளாக அவள் இருக்கிறார். மகா பெரியவா சரணம்.